ராகு எப்பயுமே உங்க ராசியில இருந்து, கேது எப்பயுமே உங்க 7ஆம் வீட்டுல இருக்கும்போது எதிர்ப்பாளன் மேல நீங்க கவனமா இருக்கணும். சில பேருக்கு ஆசைகள் அதிகமா தூண்டப்படலாம். பேரிழப்பு விலகுமாங்க. 2026 தொடங்க போகுது. என்ன நடக்கும்? 2026 தொடக்கத்துல இருந்தே நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே நீங்க கண்டிப்பா அதை உணரதான் போறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. நான் சொல்ற இந்த விஷயங்களை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களோட லைஃப்ல நடக்க போகுது. இந்த 2026 ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வரவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்த, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கும்பராசிக்காரங்க இப்ப பாத சனியில இருக்கீங்க. சோ சில பல விஷயங்களும் நீங்க பார்க்கணும். நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில சனியோடைய தாக்கம் இந்த 2026ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரப்போகுது. அதோட ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர் டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. கும்ப ராசிக்கு இந்த 2026 ஜனவரி மாத ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருடம் உங்களுடைய கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசியில ராகு உட்கார்ந்து இருக்காருங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமா ராகு உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு சனி இருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுக்கு குரு வக்ரமா இருக்கிறாரு. இந்த அக்டோபர் 18ஆம் தேதி தான் குரு கடக ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வக்ரமாயி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுக்கு கேதுவும் 12ஆம் வீட்டுல பாருங்க செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் உங்களோட ராசியில இருந்து 12ஆம் வீட்டுக்கு வருது. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன், பேரிழப்பு விலகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை கொடுக்குற ஒரு வீடு, அதாவது பொதுவாவே நம்ம ஜோதிடத்துல இந்த 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும், துயரங்களை கொடுக்கும். அண்ட் தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா அதுல நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். இல்லைன்ற பட்சத்துல அது நம்ம ரெகுலரா ஃபேஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா இந்த வருடத்தோட தொடக்கத்துல இருந்தே நான் பாக்குறேன், உங்களுடைய ராசியில 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல போய் மறையறதுனால உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் கம்மியாக போகுது. இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே உங்க குழப்பங்கள் நிவர்த்தி ஆக போகுது. எந்தெந்த விஷயங்களை நீங்க குழம்பிட்டு இருந்தீங்களோ, முடிவெடுக்க முடியாம தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்களும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. நம்மளுடைய ஆழ் மனசு, நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய விரயம், எந்த இடத்துல நம்மளுடைய எனர்ஜியை லாஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல நம்மளுக்கு விரயம் ஆகும், தூக்கத்துல இருக்குமா நம்ம நடக்கிறோமா கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துல நம்ம படுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் வருது. அதுவும் 8ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல மறைவது இந்த வருடத்தோட தொடக்கத்துல இருந்தே நான் பாக்குறதுனால உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் எல்லாமே விலக போகுது. அந்த இழப்புகளை நீங்க சுப விரயமா மாத்திக்கோங்க. கோயில், தான தர்மம். ஆல்ரெடி நம்ம சனியோட ராசியில பிறந்துட்டோம் சரியா? சனி எங்க இருக்கிறாரு? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு. 2ஆம் வீடு என்பது என்னங்க? உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய வெல்த், உங்களுடைய ஸ்பீச், நீங்க பேசுற பேச்சு, உங்களுடைய குடும்பம் அண்ட் உங்களுடைய பணம் காசு, உங்க குடும்பம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் காசு 2ஆம் வீடு. அப்போ சனி எங்க இருக்கிறாரு? பாத சனி 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நான் ஒன்னும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம் மாட்டேன். உங்களால எவ்வளவு முடியுதோ, இப்ப முடியலனாலும் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 3 வருஷம் கழிச்சோ, ஏன்னா இந்த 7.5 தான் நீங்க இருக்கீங்க. 7.5 உங்களுக்கு விலகல. கும்பத்துக்கு இப்ப 7.5 சனி இருக்கு. சோ 7.5 சனியில இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பல டிஸ்டர்பன்சஸ் சனி கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் எது ரீதியா கொடுப்பாரு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ற இந்த 3 விஷயத்துலயும் அவர் கொடுப்பாரு. இந்த 3மே முக்கியமான ஒரு விஷயம். ஃபேமிலி முக்கியம்,
வெல்த் முக்கியம், அப்புறம் உங்களோட ஸ்பீச் முக்கியம். இந்த 3 விஷயமே முக்கியம். இந்த 3 விஷயத்தையுமே நீங்க வந்து மெயினா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வருடமா வந்து இந்த 2026 ஜனவரி மாதம் வந்து அமையுது. அண்ட் மணி ஈஸியா வரும், கவலையப்பட வேணாம். இந்த வருடம் வந்து ஜனவரி மாதத்துல நான் என்ன பாக்குறேன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வந்து மறையறதுனால பெரிய பெரிய இழப்புகள் உங்களுக்கு விலகி போய் பணம் காசு உங்களுக்கு ஈஸியா சேர ஆரம்பிக்கும். இந்த 2026 வருதே அப்படின்றதுக்காக நீங்க வந்து அசால்ட்டா இருக்காதீங்க. அதான் நான் சொன்னேன், நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், சில விஷயங்களை நீங்க கடைப்பிடிக்கணும், ஸ்ட்ரிக்டா கடைப்பிடிக்கணும்னு நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே சொன்னேன். ஸோ பணம் வரும்போது அதை சேர்த்து வைக்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுக்கு எங்க இருக்கிறாரு, விரைய ராசியில இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றது யாருன்னா உங்களோட எமோஷன், நீங்க யோசிக்கிற விஷயம், உங்களுடைய ஃபீலிங்ஸ். அப்போ உங்க மைண்ட் செட்டே எப்படி இருக்கும், செலவு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். அப்போ அந்த செலவுகளை நீங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேணும் என்னன்னா, உங்களுடைய ராசியில ராகு இருக்காருங்க. உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுக்கு கேது இருக்காரு. கரியர் ஃப்ரண்ட் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த கும்பராசிக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்லாதான் இருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. அப்புறம் நாளைக்கு வந்து என்ன வீனஸ் நீங்க சொன்னீங்க எதுவுமே இல்ல, நீங்க முன்னாடியே எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பனே, அன்னைக்கு உங்க வீடியோ பார்த்தனே, நான் வந்து பேசுறேனே அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. ராகு எப்பயுமே உங்க ராசியில இருந்து, கேது எப்பயுமே உங்க 7ஆம் வீட்டுல இருக்கும்போது எதிர்ப்பாளன் மேல நீங்க கவனமா இருக்கணும். சில பேருக்கு வந்து ஆசைகள் அதிகமா தூண்டப்படலாம், சரியா? எதிர்ப்பாளன் மேல ஆசைகள் அதிகமா தூண்டப்படலாம். இந்த 2026 கும்ப ராசிக்கு கேது 7ல இருக்கு, ராகு லக்னத்துல இருக்கு. அந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா நீங்க போய் மாட்டிக்க தான் போறீங்க. அப்புறம் நாளைக்கு வந்து என்ன கேட்காதீங்க, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இதை நீங்க சொல்லல. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத வாக்குவாதம் எல்லாம் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆயிடும். கேது 7ல இருக்கு. கேது அப்படின்னாலே என்ன, டிட்டாச்மெண்ட், டிஸ்டன்ஸ் தான். எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஆத்மார்த்தமா உண்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து கேது எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாருங்க. எந்த அளவுக்கு நீங்க போலித்தனமா, ராகு மாதிரி போலித்தனமா நடிச்சு இதெல்லாம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பெருசாயிடும். சோ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல கேது வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாவே அங்கதான் உட்கார்ந்து இருக்க போறாரு. சனியும் அடுத்த வருஷம் ஃபுல்லாவே உங்களோட 3ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. குருவும் அடுத்த வருஷம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட அங்கதான் இருக்க போறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் மேல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த 2026. ஸோ ஓவராலா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, அப்புறம் உங்களுடைய ஃபினான்சஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், இந்த 3 விஷயமே நல்லா தான் இருக்கு. பட் நான் சொன்ன இந்த ஒரு சில அட்வைஸை நீங்க கடைபிடிங்க. இந்த 2026 முழுக்கவே கடைபிடிங்க. சோம்பேறி தானே படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங், எக்ஸசைசஸ், யோகா, மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க. ஏன்னா சனி வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல் சைன். ஏன்னா மீனம் என்பது ஆன்மீகத்தை தொடர்புடைய ஒரு சைன், அதுவும் ஸ்பிரிச்சுவல் சைன் அப்படின்றதுனால தானம், தர்மம், நிதானம், யோகா, மெடிடேஷன் இது எல்லாமே அதுக்குள்ள அடங்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணும்போது உங்களோட ஹெல்த்தும், உங்களுடைய மன ரீதியா நீங்க ஃபேஸ் பண்ற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வரக்கூடிய அந்த தைரியமும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ சோ மச் மக்களே. உங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 அப்படின்றது கும்பராசி நேயர்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம். மகர ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.